முன்னாள் அமைச்சர் மனுஷவின் சகோதரர் சிஐடியினர் கைது. பின்லாந்தின் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பிலான முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணேகாரவின் சகோதரர் திசர இரோஷா நாணேகாரவை சிஐடியினர் கைது செய்திருக்கிறார்கள். பிபிலை பகுதிக்கு சென்ற சிஐடி சிறப்பு குழுவினர் அவரை நேற்று கைது செய்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கின்றார். பின்லாந்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி நபர் ஒருவரிடம் 40 லட்சம் ரூபாவை கோரி அதில் 30 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணேகாரவின் சகோதரர் திசர இரோஷா நாணேகார மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அது குறித்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய சிஐடியினர் விசாரணை செய்து பிபில பகுதிக்கு சென்று சந்தேக நபரை கைது செய்திருக்கிறார்கள். சந்தேக நபர் இன்று கம்பஹா நீதவான் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்படவிருக்கிறார். எனவே கடந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்புவதில் பாரிய மோசடிகள் பல இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. எனவே தமக்கு தெரிந்தவர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் அதேவேளையிடம் பல லட்சம் ரூபாய் பணம் வாங்கிவிட்டு பலர் ஏமாற்றப்பட்டதாகவும் பல்வேறு கதைகள் வெளியான நிலையில் இப்போது இதில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய இந்த வெளிநாட்டுக்கு பொறுப்பாக முன்னாள் அமைச்சராக இருந்த மனுஷ நாணேகாரனுடைய சகோதரர் இவ்வாறு பின்லாந்துக்கு ஆட்களை அனுப்புவதாக தெரிவித்து ஒருவரிடம் 30 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியிருக்கிறார். அந்த சம்பவம் தொடர்பாக இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாகத்தான் இன்று தினம் அது தொடர்பான செய்திகளை பத்திரிகைகள் வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடிய